நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா ஒரு தரமான வெண்டைக்காய் சாதம். நண்பர்களே, அதாவது எல்லாரும் புளிச்சோறு கட்டுவீங்க, லெமன் சோறு கட்டுவீங்க. நம்ம வீட்டுல குழந்தைகளுக்கு மூளைக்கு வேலை கொடுக்கணும். எதுக்கு வேலை கொடுக்கணும்? மூளைக்கு வேலை கொடுக்கணும். நல்லா படிக்கணும் பாப்பா. அதுக்காக என் மதுவுக்கு இன்னைக்கு வெண்டைக்காய் சாதம். வெண்டைக்காய் சாதம். இன்னொரு பிள்ளைக்கு என்னன்னு கேட்பீங்க நீங்கள். இன்னொரு பிள்ளைக்கு மதிய ஸ்கூலு, அதுவும் வெண்டைக்காய் சாதத்தில் சாப்பிட போகுது. சுட சுட சோத்தை தூக்கி வெண்டைக்காயில் போட்டு அடடடடா விளக்கப்பா. சுட்டு பிடிச்சா? இல்லை சாரி சரி சரி பாட்டெல்லாம் நல்ல வேலையாக போச்சு. மது இனி கொன்றும். போதுமாப்பா? எப்படி அது சரி எடுத்துக்கிறாங்க. கீழே கீழே சட்டியை தூக்கு. நண்பர்களே, எல்லா யூடியூபருக்குமே, உலகத்தில் உள்ள எல்லா யூடியூபருக்கும் கண்டென்ட் தேவைப்படும். நீ வாவான்னு சொல்லிட்டுறான். ஆனால் எனக்கு கண்டென்ட்டே தேவையில்லை நண்பர்களே. ஏன்னு கேட்குறீங்களா? எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடோ அதுதான் கண்டென்ட்டு. ஓகேங்களா? இதுக்குன்னு ஸ்பெஷலாகலாம் நம்ம எங்கேயும் போய் ரிஸ்க் எடுத்துலாம் கிடையாது. ஏன்னா நம்ம வீட்டில் செல்லில் வச்சுருக்கோம். கேமராவில், குவாலிட்டியில், எடிட்டில் இவனுக்கு சப்போர்ட் யாரும் இல்லை. சப்போர்ட்னு பார்த்துக்கிட்டா என் பொண்டாட்டி ஒருத்தி தான், என் பிள்ளைய தான். என் பிள்ளைகள என் பொண்டாட்டி தான், வேறு யாரும் சப்போர்ட் இல்லை. இந்த மாதிரி வெண்டைக்காய் சாதம் கிண்டி படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுங்க. படிப்பு நல்லா வரும் நண்பர்களே. இது வந்து ஒரு அவர்னஸ் வீடியோனோட நீங்கள் எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு அப்படி கிண்டக்கூடாதா, கொட்டிடும். சரியா? அப்போவே கிண்ட முடியல, சுடுதுரா. இங்கே கை வைவே, தெரியுதா? இங்கே வைரா. சுடலையா? அட பாவியலா, அதுதான் சிங்கப்பெண்ணுன்றது மது. ஒரு தரமான ஏய் என்ன அந்த பச்சை மிளகாய் போட்டு ஆத்தாடி ஆத்து. இதை கண்டா நம்மளுக்கு பயமா இருக்கு நண்பர்களே. பச்சை மிளகா உப்பு பார்க்கவா? உண்மையிலே சொல்றேன், உனக்கு தங்க காப்பு மாட்டலாம். நான் காசு அர்த்தம்ல. அது சாப்பிடு. சூப்பராக இருக்கு சாமி. சாப்பிடு சாப்பிடுங்க, சாப்பிடு. உச்சை நான் அப்போ சூப்பராக இருக்கு சாதம். சரியா சரியா தங்கமே. சரிடா சாமி. உப்புலாம் காரம் கீரை எல்லாம் உண்மையிலேடி. இதோட என் பொண்டாட்டி மாதிரிலாம் அவங்களுக்கு யாரும் சமைக்கக்கூடாது. இந்த உலகமே, ஒட்டுமொத்த உலகமே சமையல் மாஸ்டர் வந்து நின்றானா என் பொண்டாட்டி கிட்ட யாரும் நிற்க முடியாது. சொல்லாத, யூடியூப்பை பார்த்து செஞ்சேன்னு சொல்லாத. அம்மா மான மரியாதைலாம் போயிரு. ஏப்பா அப்படி பண்ணுறேன் நான் சொன்னேன். அப்பா யூடியூப்பை பார்த்தே செஞ்சேன் நான் சொன்னா. ஏப்பா அப்படி பண்ணுறேன்? அசிங்கப்படுத்தக்கூடாது அம்மாவை. நம்ம அம்மா இல்லை. அதனால் உலகமே எதிர்த்து வந்து யூடியூப்பர் கூட என் வீட்டு வாசல் வந்து நின்றாலும், ஆனால் என் பொண்டாட்டி சமையலை யாரும் ஜெயிக்க முடியாது. இது பதிவு பண்ணுறேன். யூடியூப்பை பார்த்து செஞ்சாலும் செய்யணும்ல, வழிமுறை தெரியணும்ல, டெக்னிக்கல் வேணும்ல, அந்த திறமை வேணும்ல, உப்பு காரம்லாம் சேர்க்கணும்ல. அது யாருனால முடியும்? என் பொண்டாட்டினால தான் முடியும். அப்பா பொண்டாட்டி, அம்மா பொண்டாட்டி முத்துலட்சுமி பேசுறீ அப்படின்னு சொல்லிட்டீங்கல்ல. யூடியூப்பை நீ சொன்னது பூரா அப்படியே சொல்லிட்டேன். போதுமா? என்னப்பா அம்மா அப்படிலாம் சொல்ல சொன்னா? நான் நல்லவர், வல்லவர், என் பொண்ணு நல்ல சாப்பாடு, இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் என்கிட்ட ஜெயிக்க முடியும் சொல்ல சொன்னா சொல்லி தொலைச்சிட்டு விடு. நீ என்ன வைக்காமரு. சரி விடு, நான் எடுக்கிறேன். நீ அங்கே சாப்பிடும் போல சாப்பிடுப்பா. நீ சாப்பிட லேட்டா இல்லை ஸ்கூலுக்கு. வாரத்தில் முதல் நாள். நண்பர்களே, ஒரு விஷயம் தெரியுமா? மதுவுக்கு நாளைக்கு ஆனுவல் டே. ஆண்டு விழாவா? ஆண்டு விழா சொல்ல தமிழில் ஆண்டு விழா தானே. ஆண்டு விழா நண்பர்களே. மதுக்கு நாளைக்கு மது டான்ஸ் ஆட போகுது, தெரியுமா உங்களுக்குலாம்? நல்ல டான்ஸ் ஆடு. எப்போ மது? போதுமா சாப்பாடு? போதுமா அள்ளிட்டேன்.
நண்பர்களே, ஒரு தரமான இன்னைக்கு ஒரு வெண்டிக்காய் சாதம் தயவுசெய்து வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு பரீட்சை டயத்தில் வெண்டிக்காய் சாதத்தை கொடுத்து மூளைக்கு வேலை கொடுங்க. நல்லா படிப்பு வரும். நான் விளையாட்டு சொல்ல உனக்கு பரீட்சை இல்லை, வேற ஆளுக்கு நடக்குதுல. +2 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு நடக்க போகுதுல. 10ஆம் வகுப்பு நடக்குதா? நடந்துக்கிட்டு இருக்காம்ல. சும்மா இருமா மது. நம்ம பிள்ளைய ஃபுல்லாக படிக்கணும். நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் பெரிய படிப்பாகி உரப்பெல்லாம் போடல. உரப்பெல்லாம் போடல. நம்ம சாப்பிட்டு பாரு. தண்ணி மந்து வைங்க. அறிவு இருக்கா இல்லையா? எத்தனை நாள் என் பிள்ளை சொல்லுது, கேட்டு தொலைய மாட்டேங்க. சை இரு, அப்பா வைக்கிறேன்டா. ப்ளீஸ் வாட்டர். ப்ளீஸ் வாட்டர். ஆனால் பரவாயில்ல, என் மக இப்போ தெரிஞ்சிருச்சு. ஒரு நண்பர் சொன்னார், பிள்ளைங்கள்லாம் நீட்டாக பேசணும் சொல்லுங்கள் மிஸ் பண்ணி. நாங்கள் அன்னைக்கு சொன்னேன், என் பிள்ளை இப்போ வாங்கதான் பேசுகிற நண்பர்களே. ஏடா கதிங்களா? அதனால் எனக்கு ஒரு தட்டு கொடுத்தா நல்லா இருக்கேன். சர்மி இன்னொரு தட்டு எடுத்துட்டு வாப்பா. அப்பா ஊட்டி விடுவா. நான் இதுலேயே சாப்பிடுவேன். இதுலேயே சாப்பிடுவேன். வேணாம் சாப்பிடு. சூப்பாக. சரி, இதை எப்படி செஞ்சுட்டு ரிவ்யூ கொடுத்துரு நீங்கள். இப்போ எதுவும் பேசணும்ப்பா, பேசு. நண்பர்களே, இந்த வெண்டைக்காய் சாதம் எப்படி செஞ்சோம்னா, ஓங்கி பேசுதா? அவ்வளோதான். ஸ்பீக்கருங்க ஓங்கி பேசு, ஒன்றும் கெட்டு போக மாட்டேன். பேசு. வெண்டைக்காயை நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறணும். அந்த விழுவிழுப்பு போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்து வச்சிடணும். அதுக்கு வந்து மசாலா தனியாக அரைக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, வெள்ளைப்பூடு பல் ஒரு 10, 4 பட்டை வத்தல், கருவேப்பிலை கொஞ்சம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துடணும். தேங்காய் துருவல் 1 கைப்பிடி. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மசாலாவாக தண்ணி இதுக ஊற்றாமல் ரொம்ப பேஸ்ட்டாகவும் அரைக்காமல் கொஞ்சம் நொறுன்னு அரைச்சி எடுத்துக்கிறணும். எடுத்துட்டு அடுத்து வந்து தாளிப்பு வந்து கடலைப்பருப்பு, கடுகு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை. முந்திரி பருப்பு போடணும். போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சிட்டு இந்த வெண்டைக்காயை போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலாவை கொட்டி வதக்குங்க. வதக்கிட்டு வடித்து வச்ச சாதத்தை எடுத்து பிரட்டி பாக்ஸில் வச்சு விட்ருங்க. அவ்வளோதான் நண்பர்களே. இன்னொரு உண்மை சொல்லு. இன்னொரு உண்மை. என்ன உண்மை? காலையில் யார்கிட்ட உளுந்தம்பருப்பு ஊசி வாங்கினேன், ஒரு பக்கத்து வீட்டில் வாங்கின நண்பரில் உளுந்தம்பருப்பு ஊசி வாங்கிட்டேன். அதை நாங்கள் பதிவு பண்ணுறோம். உளுந்தம் கொடுத்த அந்த அன்பு சகோதரிக்கு வாழ்த்துக்கள், நன்றி. வேற என்ன? அவ்வளோதானே, அதான் சொல்லிட்டீங்களே. அதே மாதிரி எங்கள் மகன் சொல்லி வர என்னது, முந்திரி பருப்பு தாளிக்கிறதுல சேர்க்கணும். சேர்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். என் மகன் உண்மையை சொல்கிறாங்க, முந்திரி பருப்பு போடல. இல்லை, என்கிட்ட போடலடா. சொல்லு. நண்பர்களே, முந்திரி பருப்பு வந்து எங்கள் வீட்டில் வாங்கி வைப்போம், ஆனால் இருக்காது. 100 கிராம் 200 கிராம் 1/4 கிலோ வாங்கினாலும் ஒரே டயத்தில் காலி பண்ணிடுவாங்க. அது வந்து யாருன்னா இந்த ஒரு பிள்ளை சிரிக்குது பார்த்துக்கோங்க. விருதாவே தின்றுவேன் மகன். ஆமாம், அது ஒரே டயத்தில் காலி பண்ணிடும். அப்புறம் எங்கே இருக்கும் முந்திரி பருப்பு? அதனால் முந்திரி பருப்பு தான் உனக்கு அதுதான் தண்டனை அன்னைக்கு. சரியா? முந்திரி பருப்பு திண்டு விட்டையில் வருவாயில், அப்போ இல்லாமல் சோறு கொண்டுவோம். ஓகேவா? ஓகே நண்பர்களே, ஒரு தரமான அதனால் ரெசிபியோடு தான் உங்களை சந்தித்தோம். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு இதே போல் கிண்டி கொடுங்க. நல்லது நண்பர்களே உடம்புக்கு. சரியா நான் சாப்பிட்றேன். அப்பா இந்த போல பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பாக எடுத்துக்கிங்க மக. ஓகே நண்பர்களே,
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைட்டாக பெல் பட்டன் தட்டி விட்டு வேறு ஒன்றும் பண்ண வேணாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், பிடிக்கலாம் தள்ளிவிட்டு போயிருங்க. தயவுசெய்து பேடாக கமெண்ட் பண்ணுங்கன்னா பாப்பா இருக்காங்க, நான் இருக்கேன். வேறு என்ன சொல்கிறியாப்பா? வேறு என்ன சொல்கிற மக்களுக்கு? உன்னுடைய ஃபேன்ஸுக்கு என்ன சொல்கிற? வாரத்துக்கு முதல் நாள் என்ன முடிச்சுட்டு வீடியோ எல்லாரும் மேடம் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் எல்லாரும். ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க.